வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை எப்பொழுது வழங்க இருக்காங்க, தகுதிகள் மற்றும் விதிவிலக்குகள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தொகுப்பானது தமிழக அரசியல் புதிய மாற்றங்களுக்கு மத்தியில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படில் நிலவும் சூழலை விவரிக்கிறது. புதியதாக பொறுப்பேற்றுள்ள அரசு முதல்வர் விஜய் அரசு பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தொகையை 2500 உயர்த்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் தற்பொழுது நிதி நிலைமை மற்றும் ஆட்சி மாற்றத்தால் அந்த திட்டத்தில் செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. அரசு ஊழியர்கள் தவிர்த்து மற்ற தகுதியுள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இந்த உதவித்தொகை சென்றடைவதை உறுதி செய்யப்பட்ட புதிய அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் நிர்வாக ரீதியான மாற்றங்களால் இந்த மாதத்திற்கான 1000 ரூபாய் பணம் கிடைக்குமா என்ற கவலை மக்களிடையே எழுந்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தடையின்றி தொடர வேண்டும் என புதிய முதலமைச்சருக்கு கடிதம் மூலம் கோரிக்கைகள் விடுத்துள்ளார். ஒட்டுமொத்தமாக பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இந்த நிதி உதவி திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்புகள் மக்கள் மத்தியில் பெரும் கேள்விக்குறியாக வந்துட்டுருக்கு அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை புதிய மாற்றங்கள் தற்பொழுது புதிய வாக்குறுதி மற்றும் மாற்றங்கள் 2500 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிதி தற்சமயம் 2500. தேர்தல் வாக்குறுதியின்படி மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை 1000 2500 உயர்த்தப்படும் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லிட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இது 2500 இந்த மே 15 அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுமா, 1000 வர வைக்கப்படுமா அப்படின்றதான் கேள்விக்குறியாக இருக்குது. உயர்த்தப்பட்ட தொகை 2500 15/5/2023 பயனாளிகள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதிப்புமிகு மகளிர் திட்டம். இந்த திட்டத்திற்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் என புதிய அரசு பெயரிடப்பட்டுள்ளது. இதில் தகுதி மற்றும் விதிவிலக்குகள் 60 வயது வரை உள்ள இல்லத்தரசிகள் அனைவருக்கும், அரசு ஊழியர்களை தவிர 60 வயது உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இந்த தொகை முழுமையாக வழங்கப்படும். அரசு ஊழியர் குடும்பங்களுக்கு விலக்கு. மத்திய மாநில ஒன்றிய ஊழியர்களாக இருக்கும் குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் உரிமை தொகை வழங்கப்பட மாட்டாது. அனைத்து வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அரசு ஊழியர்கள் இல்லாத தகுதியுள்ள அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். தற்பொழுதைய சிக்கலும் தாமதத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, நிர்வாக முடக்கம். தேர்தல் முடிவுக்கு பிறகு புதிய அரசு அமைந்துள்ளதால் அரசு இயந்திரங்கள் தற்காலிகமாக முடங்கியுள்ளன. நிதி ஒப்புதல் தாமதம். பழைய அமைச்சரை கலைக்கப்பட்டதால் நிதி விடுவிப்புக்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதல் பெறுவதில் சிக்கல் நீடிக்கிறது. முந்தைய அரசின் முன் அறிவிப்பு. தேர்தல் முன்பே பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக மொத்தம் 5000 ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டது. தற்பொழுதைய நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, மற்ற உதவித்தொகைகள், முதியோர் உதவித்தொகை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை இந்த மாதம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. முன்னாள் முதலமைச்சர் இதற்காக கோரிக்கைகள் எல்லாமே வைத்திருக்காங்க. பெண்களுக்கு 2500 வழங்க முடியாவிட்டாலும் பழையபடி 1000 தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். விஜய் தலைமையிலான அரசு ஆலோசகர்களுடன் ஆலோசனை செஞ்சிட்ருக்காங்க. 15 பணம் வழங்குவது குறித்து முக்கிய ஆலோசனைகள் எடுக்கப்பட்டிருக்கு. புதிய அரசு 2500 வழங்க தாமதமானாலும் அதுவரை தற்பொழுது 1000 தொகையாவது தொடர்ந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான கோரிக்கைகள் எடுத்து வைக்கப்படுவதாக எதிர்பார்ப்புகள் வந்துட்டுருக்கு. இந்த மாதமே 15 உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த 2500 ரூபாய் செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை பெறணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையத்தில் போய்ட்டு புதுசாக கூட விண்ணப்பிச்சுக்கலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.